ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஈவினிங் டைம்ல வந்து பாப்பா கூட ஹோம் ஒர்க்கு உட்காரதுனால அதுக்கப்புறம் போய் டின்னர் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அதான் இனிமே வந்து ஈவினிங்கே டின்னர் ப்ரிப்பரேஷன்ஸை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோம் ஒர்க்கு உட்காந்தோம் அப்படின்னா ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாக்குமே ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வரும்போது அவங்களுக்குமே டின்னர் வைக்கிறதுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும்னு ஈவினிங்கே ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அது ஊறட்டும் அப்படின்னு ஒருமா எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி, இது கூடவே 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல விழுதா அரைச்சு ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டையும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அரைச்ச விழுத கொட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியா தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிட்டு பாலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு காஞ்ச வெந்தய கீரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணா ரெடி ஆயிடும். பால் ஊத்துறதுனால கிரீம் தேவையில்லை. இதுவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.